ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரோலர் கோஸ்டர் சீரீஸ் எபிசோட் 6ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? இந்த சீரீஸில் எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே எப்போவுமே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை போடுறாங்க. இன்னைக்கு அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? பியூரோட பர்த்டே பார்ட்டி போயிட்டுருக்கு. அப்போ பியூரு அங்கே ரொம்பவே குடிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு யார் மேலே போயிட்டு அப்படியே விழுறாங்க. அப்போ யாருக்கு ரொம்பவே கோவம் வருது. நான் உன்னை இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, நீ மட்டும் இந்த மாதிரி பண்ணனா இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு கேக்கையுமே கையில் வச்சுக்கிட்டு பியூருக்கு பர்த்டே சாங் பாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ பியூரு யார் திட்டினதே அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப டென்ஷனாகவும் அந்த கேக்கையுமே தட்டி விட்டுறாங்க. இதை பார்த்த யாருக்கு இன்னுமே கோவம் அதிகமாக இருக்குது. பியூர் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு அங்கேருந்து வெளியில் போகிறாங்க. பியூர் உடனே யார் என்னை விட்டு போகாதன்னு சொல்லிட்டு பியூர் பின்னாடியே போகிறாங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு லாஃப்மே வர்றாங்க. பியூரு ரொம்பவே குடிச்சிருக்கிறதுனால அது யாருன்னு சொல்லிட்டு தெரியல. லாஃபை யார்தான் நினைச்சு ஹக் பண்ணிக்கிட்டு என்னை விட்டு எங்கேயுமே போகாத, என் கூடயே இருன்னு சொல்லி லாஃப் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. பியூரு நல்லா குடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதும் லாஃப் அவங்கள அப்படியே கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க. பியூருமே அப்படி குடிச்சிருக்காங்கல்ல, ஸோ அப்படியே போதையில புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. யார் இது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியுதா? எனக்கு ரொம்பவே வலிக்குது. நான் உள்ளுக்குள்ளே நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறேனே தவிர உண்மையிலே அது அப்படி கிடையாது. இனிமேல் நான் உனக்காக வெயிட் பண்ண மாட்டேன். ஆனா அது எப்படின்னு தான் தெரியல, பட் கண்டிப்பா நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு பியூருமே அப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்ட லாஃபு, நீ எதுவுமே செய்ய வேணாம் சரியா? நீ எதுக்காக அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு முயற்சி எல்லாம் பண்ணணும்? நீ அதை ஃப்ரீயா விடுன்னு சொல்லிட்டு லாஃபுமே சொல்றாங்க. அதை கேட்டதும் பியூரு, என்னது நம்மால் இப்படி எல்லாம் பேச மாட்டாளே, யார் அதுன்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் லாஃபோட அந்த கழுத்துல அந்த செயினை பாக்குறாங்க. அப்புறம் அப்படியே ஃபேஸை எட்டி பார்க்கவும் தான், நீ அவ இல்லை, என்னை மன்னிச்சிரு, நான் ஓகே தான் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பவும் மறுபடியும் பியூரு அப்படியே கீழே விழ பாக்குறாங்க. லாஃப் அவங்கள கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க. நீ ஓகே தானே, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீ மற்றவங்களுக்காக உன்னை ஸ்ட்ராங்காக காட்டிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு பியூர் அவங்க நெஞ்சில் சாய வச்சு அப்படி ஆறுதலாக பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக்குமே இதோட முடியுது. இது எதுக்காகன்னா, லாஃபும் பியூரும் 2 பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் எபிசோட்ல எதோட பார்த்தோம்னா, லாஃப் அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ஒன்றா இருந்து பேசிட்டு இருக்கிறத கேட்டிருப்பாங்க. லாம்பும் யாரும் டைவர்ஸ் பண்ண போகிறாங்க அந்த விஷயத்தை பற்றி. அதை கேட்டதும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படியே பியூரையுமே பார்க்கறதுக்காக வருவாங்க. வந்த உடனே பியூர் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, எனக்கு நல்லா தெரியும் நீ இப்போவுமே யாரை தான் லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு, ஆனால் நானுமே உன்னை லவ் பண்ணுறேன், பட் இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லவும் பியூருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே லாஃபை கிஸ் பண்றாங்க. அப்படியே 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டு ரூமுக்குமே வர்றாங்க. அப்ப லாஃபு, நீ என் கூட இருக்கும்போது ஹாப்பியா இருக்கியான்னு சொல்லி கேட்கவும், ஆமா நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன், இப்போ உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பியூர் கேட்குறாங்க. நான் ஒரு விஷயத்த பத்தி நினைச்சு பார்த்தேன். நீ திரும்ப யாரு கூட போயிட்டான்னா நான் அதை எப்படி எடுத்துக்க போறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அதுக்காக நீ கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ண வேணாம். இதுல உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது. ஏன்னா நீ என்ன லவ் கூட பண்ணல, அப்புறம் எதுக்காக ஃபீல் பண்ணணும்? இது எல்லாமே என்னோட தப்பு தான். நான் தான் உன்னோட லைஃபுக்குள்ளேயுமே வந்துட்டேன்னு சொல்லி லாஃப் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்டதும் பியூரு, நீ எதுக்காக உன்னை நீயே ப்ளேம் பண்ணிக்கிற? உன்னை யாரும் எதுவுமே சொல்லலை, நீ என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி லாஃப் கிட்டேயுமே மன்னிப்பு கேட்குறாங்க. லாஃப் மறுபடியும் பியூரை கிஸ் பண்ணுறாங்க. அந்த ஷர்ட்டெல்லாம் கழட்டிக்கிட்டு இன்னுமே ரொம்ப வேகமாக கிஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு இந்த நைட்டு இது எனக்கான இரவு அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உண்மையா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லாஃப் இன்னுமே அதிகமாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் இப்போ நல்லாவே புரியுது. இதுக்கப்புறம் நம்ம
பியூரை மீட் பண்ணவே முடியாது. பியூர் நமக்கானவே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கவும் அவங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படியே 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டு நல்லா தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில யாரு கால் பண்ணவும் தான் 2 பேருமே எழுந்துக்கிறாங்க. அப்போ யாரு பியூர்கிட்ட, நீ எழுந்துட்டியா, என்னாச்சு உனக்கு, நான் நேற்று நைட்டு உனக்கு மெசேஜ் கூட பண்ணேன், ஆனால் நீ ரிப்ளைவே பண்ணலை, நீ ஸ்டுடியோவில் தான் இருப்பேன்னு நினச்சி வந்தேன், ஆனால் நீ இங்கேயுமே இல்லை, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கவும் பியூரு, நான் நேற்று நைட்டு ரொம்பவே லேட்டாக தான் தூங்குனேன், ஸோ அதனால தான் சொல்லவும், நான் உன்னை பார்க்கலாமான்னு சொல்லி யாருமே கேட்குறாங்க. அதுக்கு இன்னொரு 30 நிமிஷத்தில் பார்க்கலான்னு சொல்லவும் இதை பக்கத்துல இருந்து லாஃபுமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ பியூரு லாஃப் கிட்ட, நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாமான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு லாஃபு, எனக்கு தெரியல, நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்த பிறகு நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிற மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே பியூரையுமே ஹக் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு கிஸ் பண்ணிக்கிறாங்க. அங்க இருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லாம, மனசுல அவ்வளோ வருத்தத்தோட நீ எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கவும் முடியாம அங்க இருந்து மறுபடியும் ஒரு கிஸ் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்பவும் வெளியில நின்றுக்கிட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே தான் இருக்காங்க. உள்ள பியூருக்கு என்ன பண்ணன்னு தெரியல, உன்னையதான் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ வேணும் அப்படின்னு அந்த சொல்ற தைரியம் இல்லையா, இன்னுமே அவங்க குழப்பத்துல தான் இருக்காங்களா அப்படின்னு தெரியல. அவங்க உள்ள இருந்து ஃபீல் பண்ண, லாஃப் வெளியில இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாருமே பியூரை பார்க்கறதுக்காக வர்றாங்க. அப்போ பியூரு, நான் இப்போ உடனே குளிச்சுட்டு வர்றேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பியூர் அந்த குளிக்க போன கேப்ல யார் அந்த டிராயிங்கு என்னன்னு சொல்லி பார்க்க போறாங்க. அப்போ கரெக்டா பியூருமே வந்துடுறாங்க. பியூரை பார்த்ததும், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பியூரு, அப்போ நானுமே உன்னை மிஸ் பண்றேனா அப்படின்னு கேட்கவும், நீ ஒரு புது பர்சன் உன்னோட லைஃபுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ என்ன மிஸ் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லவும் பியூரோட ஃபேஸ் அப்படியே சோகமாகுது. உடனே யாரு, உன்னால உன்னோட ஃபீலிங்ஸை மறைச்சி வைக்க முடியாது அப்படின்னு உனக்கே நல்லா தெரியும், நீ அந்த பர்சனை சூஸ் பண்ணிட்டியா, நீ நல்லா யோசிச்சு நல்லதா ஒரு முடிவு எடு, உன்னோட முடிவை நான் மதிக்கிறேன்னு சொல்லி பியூர்கிட்ட சொல்றாங்க. பியூருமே, அந்த விஷயம் அது மட்டும் அவ்வளோ ஈஸியா இருந்தா நான் எதுக்காக இப்போ இந்த சுச்சுவேஷன்ல நிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இன்னொரு பக்கம் லாஃபை காட்டுறாங்க. லாஃப் அவங்க வீட்டுல அந்த கீபோர்டை பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களால அந்த கீபோர்டை பிளே பண்ண முடியல. அவங்க மனசுல ஃபுல் அண்ட் ஃபுல் பியூரோட ஞாபகம் தான். அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது, ஒன்னா சாப்பிட்டது, என்ஜாய் பண்ணது, அந்த பீச்சில் விளையாண்டது, இது எல்லாமே தான் அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ லேம்புமே அந்த இடத்துக்கு வர்றாங்க. லாஃப் கிட்ட, நீ பியூரை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கவும், எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, நீதான் யார ரொம்ப நாளா லவ் பண்ணல, நீ இதை எப்படி ஹேண்டில் பண்ணன்னு சொல்லி லேம்பு கிட்டயுமே கேக்குறாங்க. நான் தான் யார லவ் பண்ணேனே தவிர அவ என்ன லவ் பண்ணல, நீ பியூர் கிட்ட கேட்டியா, பியூர் உன்னை லவ் பண்றாளான்னு சொல்லி கேட்கவும், லாஃபு, நான் பியூர்கிட்ட அந்த ஒரு கேள்வியை கேட்கவே இல்லை, அதுக்கான பதில அவ என்ன சொல்லுவா அப்படின்னு எனக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ லேம்புமே, நம்ம லவ் பண்ணா கண்டிப்பா ஹாப்பியாவே இருக்க முடியாது, அது எப்படி ஹாப்பியா இருக்க முடியும், நீ வேணும் அப்படிங்கிற சண்டை தான் அதிகமா போயிட்டு இருக்கு, அப்புறம் எப்படி ஹாப்பியா இருக்க முடியும், ஸோ நம்ம வேற ஒரு பர்சனை சூஸ் பண்ணணும். ஆனா யாருக்கு அது அப்படி கிடையாது, அவளோட சந்தோஷம் அது பியூர் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குமே லாஃபு, ஆமாம், யாருக்கு ஹாப்பினஸ்னா அது பியூர் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னோட விஷயத்த அப்பா கிட்ட சொல்லாத, சரியா, நான் சீக்கிரமே இதுல இருந்து வெளியில வந்துருவேன்னு லேம்பு கிட்டயுமே சொல்றாங்க. லேம்புமே லாஃபோட பக்கத்துல வந்து அவங்கள அப்படியே ஆறுதலா ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் பியூரும் யாருமே பேசிக்கிறாங்க. அப்போ யாரு பியூரு கிட்ட, நீ இன்னும் எதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பியூரு, நான் இப்ப எதுக்காக ஒரு பர்சனை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கவும், அதுக்கு யாரு,
நீ ஒரு பர்சனை சூஸ் பண்ணலன்னா இந்த விஷயம் எப்படி ஒரு முடிவுக்கு வரும்? இது ஒரு ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும். இல்லைன்னா நீ அப்படிதான் இருக்க விரும்புறியான்னு சொல்லி பியூர்கிட்டையுமே கேட்குறாங்க. எனக்கு எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலை, அதையுமே நீயே சொல்லுன்னு யார்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு யாரு, எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது கிடையாது, எனக்கு ஒருத்தரை சூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லைன்னு சொல்லவும் பியூரு, என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது யாரு? நீ மட்டும் அன்னைக்கு என்ன சூஸ் பண்ணியிருந்தனா நீ வேற ஒரு பையனை மேரேஜ் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போ இந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல நான் நின்று இருக்க மாட்டேன். இப்போ நான் என்ன பண்றது சொல்லு, நான் வேணும்னா உன்னை சூஸ் பண்ணிக்கவா அப்படின்னு பியூருமே சொல்றாங்க. அதை கேட்ட யாரு, எனக்கு உன் கூட உன்னோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையும் கூட, ஆனா நீ அதுல ஹாப்பியா இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்லி யார் அப்படியே அழுகுறாங்க. அவன் மேலே உனக்கு என்ன ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலி அந்த பெயிண்டிங்கில் இருக்கிறது அவதானே அப்படின்னு கேட்குறாங்க. பியூருமே அதை நினச்சி அப்படியே அழுகுறாங்க. யாருன்னு சொல்லி அப்படி அழுகவும், அது சரிதானே, அது அவதானே, நீ ஏற்கனவே நீ அவளை சூஸ் பண்ணிட்ட அப்படித்தானே, நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க, உன்னோட ஃபீலிங்ஸு என்ன அப்படிங்கிறத அவகிட்ட ஓப்பனாக சொல்லு, நீ அதை மறைக்காத, உனக்கு புரியுதான்னு சொல்லி யாருமே ரொம்பவே அழுதுகிட்டே பேசுகிறாங்க. உடனே பியூர் அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு அழுகுறாங்க, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யாரு தான் பியூரை அப்படி சமாதானப்படுத்துகிறாங்க. சரி ஓகே, அழாத, இதில் ஒன்றுமே இல்லை, நீ எதுக்காக இப்போ அழுகிற, நீ தான் ரொம்பவே பெஸ்ட்டு தெரியுமா, நீ அழுகாதன்னு சொல்லிட்டு பியூர் அப்படியே கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பியூர் அப்படியே நினச்சி பார்க்குறாங்க, ஃபஸ்ட் டைம் லாஃபை எங்கே பார்த்தது, லாஃப் கூட பேசுனது, ஜாலியாக இருந்தது, அது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் யாரை இப்போ பார்த்தது, யார் கூட இப்படிலாம் ஜாலியாக இருந்தது, யாரை கிஸ் பண்ணது அப்படியும் நினச்சி பார்க்குறாங்க. யார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்படி நினச்சி பார்க்கும்போது யார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ எனக்காக வெயிட் பண்ணாத, நீ என்னை விட்டு போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ லாஃப் என்ன சொல்லியிருப்பாங்க, நீ என் கூடயே இரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே பியூர் அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டே. இது எல்லா யோசனையுமே பியூரோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. யார் அங்கேருந்து அழுதுகிட்டே வர்றாங்க. வெளியில நின்று அவங்களால அந்த இதை ஏற்றுக்கவே முடியலை. அவங்க சைடு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கிட்டு, இனி நம்ம ஃப்ரீ ஆகிட்டோம், ஸோ இனி நம்மளோட லவ்வை பியூர்கிட்ட சொல்லி பியூர்கிட்ட ஒன்றா இருக்கலாம்னு சொல்லி அவங்க அவ்வளோ ஆசையோடு வந்திருப்பாங்கல்ல, எவ்வளோ ஆசையோடு இருந்திருப்பாங்க. இந்த ஒரு நாளுக்காகத்தான் அந்த 3 வருஷமும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே ஒரு செகண்ட்ல அப்படியே இல்லாம ஆயிருச்சு. யாருக்கு அவங்க கஷ்டத்தை தெரியல, என்னன்னு சொல்லலாம் தெரியல, அவ்வளோ அழுகுறாங்க பயங்கரமா. அதை பார்க்கும்போதே நமக்குமே ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இங்க இன்னொரு பக்கம் லாஃபை காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ அவங்களுக்கு பிடிச்ச பியூரு அவங்க கூட இல்லை. ஸோ அவங்க கற்பனையிலேயே ஒரு உலகத்தை பியூர் கூட வாழ்றாங்க. அது எப்படின்னா, இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நம்ம கூட இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களோட ஞாபகத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் இல்லையா. ஒன்று, அவங்க கூட கடந்த காலத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்தோம் அப்படிங்கிறத நினச்சி பார்ப்போம். இல்லைன்னா இதுக்கப்புறம் நம்ம அவங்க கூட இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நம்ம அவங்க கூட எப்படியெல்லாம் இருக்கலாம், எப்படியெல்லாம் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்ப்போம்ல. அதே மாதிரி தான் லாஃபுமே இப்போ நினச்சி பார்க்குறாங்க. பியூர் இப்போ அவங்க கூட இருக்கிறதா அவங்க அப்படியே கற்பனை பண்ணிக்கிறாங்க. பியூர் அவங்களுக்காக சமைக்கிறது, 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்றது, ஜாலியாக விளையாடுறது, அப்புறம் அந்த பீச்சில் ஒரு ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்புமே போட்டுட்டு அப்படியே அங்கே ரொமான்ஸ் பண்ணுறது. லாஃபு பியூரை உட்கார வச்சு அவங்கள அப்படியே ஒரு டிராயிங் பண்ணுறது. அதை பார்த்துட்டு பியூரு, இது நல்லாவே இல்லை, நீ என்னை நல்லாவே வரையலை அப்படின்னு சொல்லவும், லாஃபுமே நான் இன்னுமே வரைஞ்சி முடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே பியூரு ஸ்விம்மிங் பண்ணுறது, லாஃப் கிட்ட நீயுமே என் கூட ஸ்விம்மிங் பண்ணவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் லாஃபு, நான் நீ ஸ்விம்மிங் பண்ணுறத அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும்,
பியூர் அவங்கள தண்ணியிலையுமே தள்ளி விட்டுறாங்க. ஸோ 2 பேருமே சேர்ந்து அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லையே அப்படி கிஸ் பண்ணிக்கிறது, ரொமான்ஸ் பண்ணுறது, அப்படி ஜாலியாக எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையை அவங்க பியூர் கூட அப்படி கற்பனையிலேயே அவங்க மைண்டில் அப்படியே ஓட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அவங்க செக்ரட்டரி வரும்போது தான் லாஃப் சுய நினைவுக்கே வர்றாங்க. நீ அடுத்த வாரம் தான் வர்றான்னு நினச்சேன், அதனால தான் எதுவுமே சமைக்கலை, நான் வேணா உனக்கு ஏதாச்சும் சமைச்சு தருவான்னு சொல்லி லாஃபுக்குமே சமைச்சு கொடுக்குறாங்க. அப்போ லாஃப் என் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு வரியான்னு சொல்லி அவங்க செக்ரட்டரியுமே கேட்குறாங்க. அவங்களும் ஓகே சொல்லவும் 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும், அவங்க செக்ரட்டரியும் ஒரு லவ் ஃபெயிலியர் போல். ஸோ அவங்க அப்படியே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. லாஃபுமே அவங்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீ எப்படி அந்த லவ் ஃபெயிலியர்லேருந்து வெளியில் வந்த அப்படின்னு கேட்கவும், நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இது எனக்கு ஃபெயிலியர் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே செகண்டில் நடந்து முடிஞ்சிருச்சு. நானும் என்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்னோட அம்மா கூட ஸ்டே பண்ணுறதுக்காக போயிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட அம்மா கூட தான் இருந்தேன். இந்த லவ் ஃபெயிலியர்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம புதுசாக பிறந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு பெட்டரான ஒரு நல்ல லைஃபுமே இருக்குன்னு சொல்லி லாஃப் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு லாஃபு, ஆனால் அது ஒன்றும் அந்தளவுக்கு ஈஸி கிடையாது. ஒருத்தர் இருந்த இடத்துல இன்னொருத்தரை கொண்டு வர்றது அது அந்தளவுக்கு ஒன்றும் ஈஸியே கிடையாதுன்னு சொல்லி லாஃபுமே சொல்லவும், அதுக்கு அவங்க செக்ரட்டரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பார்க்குறல்ல இந்த கடல்ல நிறைய மீன் இருக்கு, நீ அதை ட்ரை பண்ணி டயர்ட் ஆகிட்டியா, இன்னுமே நீ முயற்சி பண்ணு, உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு லாஃப் கேட்குறாங்க, அப்போ நீ அந்த மீனை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கவும், அதுக்கு அவங்க செக்ரட்டரிக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை. ஸோ அப்படியே சிரிக்கிறாங்க. சரி ஓகே, இன்னைக்கு லேட் நைட் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு, நாளைக்கு ஆஃபீஸ்க்கு லேட்டாக வந்தால் போதும் நீ லாஃபுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யார் அங்கேருந்து அவங்களோட வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ அங்கே அவங்க அம்மா இருக்காங்க. யாரை பார்த்ததும் நீ லேம்போட அம்மா அப்பா கிட்ட பேசு, அவங்களோட மைண்டை நீ சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு யாரு, நான் எதுக்காக அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், ஏன்னா இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு யாரு, என்னால் உங்கள் ஆர்டர் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத எனக்கு நல்லா தெரியும், நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லி யாருமே சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, நான் இப்போ என்ன சொல்கிறேன், நான் சொல்கிறத மட்டும் செய், நீ உன்னோட பழைய லைஃபுக்கே நீ திரும்பி போன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு யாரு, ஆமாம் நான் திரும்பி தான் போக போகிறேன், நான் அவ கூட திரும்பி போகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ அது ரொம்பவே லேட் ஆகிருச்சுன்னு சொல்லி அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, அதான் தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் எதுக்காக நீ இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீ லேம்ப் கிட்ட போய் பேசு, நீங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேருங்கன்னு சொல்லி நீ போன்னு சொல்லி அவங்க அம்மா யாரை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து விரட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ யாரு ரொம்பவே டென்ஷன் ஆகி அவங்க அம்மாவோட கையை தட்டி விட்டுட்டு, போதும் நிறுத்துங்க, நானும் மனுஷிதான், நான் ஒன்றும் ரோபோட் எல்லாம் கிடையாது, இதுக்கு மேலேயும் என்ன ஒரு இயந்திரம் மாதிரி நீங்க என்ன ட்ரீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி யார் பயங்கரமா கத்துறாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு மட்டும் இப்ப லைஃப்ல ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பா உன்னோட பொண்ணா இருக்கிறதுக்கு நான் விருப்பப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிருது. நீ இப்ப என்ன சொன்னன்னு சொல்லி கேட்கவும், யாரு மறுபடியும் எனக்கு உன்னோட பொண்ணா இருக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு சொல்லி யாருமே கத்துறாங்க. அதை கேட்ட அவங்க அம்மா யார அப்படி அடிச்சிடுறாங்க. நீ என்கிட்ட எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசுற, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்கிட்ட என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், ஆனா இப்போ நீ பேசுறன்னா அதுக்கு காரணம் அவதானேன்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கவும், இதுக்கும் பியூருக்கும் எந்த ஒரு காரணமும் கிடையாதுன்னு சொல்லி கத்துறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தான், எனக்கு இப்போ என்னோட லைஃப்ல எனக்கு இன்னும் எதுவுமே கிடையாது, ஸோ நான் எதை பத்தியுமே இனி கவலைப்பட மாட்டேன், நீ என் மேல கோவப்பட்டாலும் என்ன வெறுத்தாலும் நீ என்ன பண்ணாலும் இதுக்கு மேல நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு யார் அங்கிருந்து கிளம்புறாங்க. அதை கேட்டதும் அவங்க அம்மா யாருன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்பவே அழுகுறாங்க, பயங்கரமா அழுகுறாங்க. பொண்ணோட லைஃப் வேஸ்ட் ஆக போறத அவங்க அம்மா அதை நினைச்சு ரொம்பவே அழுகுறாங்க. அதுக்கப்புறம்
பியூரை பார்க்கறதுக்காக அவங்க அம்மா வர்றாங்க. நீ என்ன ரொம்ப பிஸியா இருக்கியா அப்படின்னு கேட்கவும், ஆமா இந்த ஈவெண்ட்டுமே வருதுல்ல, ஸோ அதுக்காக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி பியூருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா அங்க இருந்த ஒரு பிக்சர் எடுத்து பார்க்கறாங்க. அதுல ஒரு கண்ணோட படம் போட்டிருக்கு. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, கண் பொய் சொல்லாது இல்ல, அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸுமே அதுல இருக்கு. அதை அவங்க அம்மா பார்த்துக்கிட்டு, ஏன் கண்ணு பொய்யெல்லாம் சொல்லாதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பியூருமே, ஆமாமா கண்ணு பொய் சொல்லாது. ஒருத்தங்களோட கண்ணை பார்த்தாலே தெரியும் அவங்களோட ஃபீலிங்ஸு, எமோஷன்ஸு என்னன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தை கூட பேசாம அவங்க கண்ணை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டையுமே பியூர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா, ஒருத்தருக்கு ஒன்று பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த அவங்க கண்ணை பார்த்தே தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பியூர்கிட்டையுமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த பிக்சர் எங்க, அந்த டிராயிங் எங்க, நீ உன்னோட எக்ஸிபிஷனுக்காக வச்சிருந்தல்ல அந்த டிராயிங்க எங்கன்னு சொல்லி கேட்கவும் பியூருக்கு அப்படியே சோகமாகுது. அவங்க அம்மா கேக்குறாங்க, நீ ஓகேவா, என்னாச்சு, உனக்கு என்ன நடந்துச்சு, உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. பியூரு, யார் இங்க திரும்பி வந்தா, அவ டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, ஆனா என்னால அவளை லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு காரணம் லாஃப் தானே அப்படின்னு கேக்குறாங்க பியூரு. அப்ப அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரியலம்மா என்ன பண்றது அப்படின்னுட்டு, யாரை சூஸ் பண்றது அப்படின்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்லி அழுகுறாங்க. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, நீ இந்த விஷயத்துல கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ணாத சரியா. நீ உன்னோட கடந்த காலத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தன்னா, உன்னோட கடந்த காலத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் இல்லைன்னா எதிர்காலத்தை பத்தி நீ கவலைப்பட்டாலோ இங்க எதுவுமே நடக்க போறது கிடையாது. அது எல்லாமே வேஸ்ட் தான். அது உனக்கு எந்த விதத்திலையுமே ஹெல்ப் பண்ணாது. நீ உன்னோட ஹார்ட் என்ன சொல்லுது, உன்னோட இதயம் என்ன சொல்லுது, அதை கேளு. நீ இந்த காலத்தை நம்பு, காலம் எல்லாத்தையுமே குணப்படுத்தும், நீ அதை நம்பு சரியானே அவங்க அம்மா சொல்றாங்க. பியூர் அப்படியே அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிட்டு அழுறாங்க. அதுக்கப்புறம் லாஃப் ஒரு சரக்கு பாட்டில வச்சுக்கிட்டு அந்த லவ் ஃபெயிலியர்ல பியூரை நினைச்சுக்கிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ பியூருமே கால் பண்றாங்க லாஃபுக்கு. ஆனா அவங்க அட்டன் பண்ணவே இல்லை. மறுபடியும் ட்ரை பண்றாங்க. ஆனா லாஃப் அவங்க காலை அட்டன் பண்ணவே இல்லை. ஸோ மறுபடியும் பியூர் அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட்டுமே அனுப்புறாங்க. நீ எதுக்காக என்னோட காலை பிக் பண்ண மாட்டேங்கிற, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ இப்படி அமைதியாவே இருக்காதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட்டுமே அனுப்புறாங்க. அதையுமே லாஃப் பார்த்துட்டு அதுக்குமே எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணாம அமைதியா இருக்காங்க. அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சுக்கிட்டு அந்த பீச்லயே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த எபிசோட இதோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.